பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை இழந்து கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பலகீனமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளே இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நோக்கம், மோடியுடைய நோக்கம். சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு, பல இடங்களில் தேர்தல் முறைகேடுகள் உத்தரப்பிரதேசம் நடைபெற்றுன்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் ஒப்பீடு பார்க்கின்ற போது இந்த வெற்றியும் கூட குறுக்கு வழியில் பெற்ற குறைந்தபட்ச வெற்றி தான். அதைத்தான் வலிமை குறைந்த ஆளுங்கட்சி என்று ராகுல் காந்தி சொல்றாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இப்போது கூட மக்களோடு இருக்க தான் விரும்புகிறார். நேற்று பார்த்தீங்கன்னா சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் அந்த ஹத்ரா சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கட்டி அணைத்து உரையாடுறார். அவருடைய அப்பா ராஜீவ்காந்தி அப்படி தான் செய்வார். 6 மாதங்கள் காத்திருங்கள், நிலை மாறுங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க. இன்னமும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீங்க? இப்போதும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போதும் உரசல் ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா மதச்சார்பின்மை, சாதிவாரி இடஒதுக்கீடு போன்ற விவகாரங்களில் பாஜகவுக்கு நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மிகப்பெரிய சவாலாகவும் நெருக்கடியாகவும் தான் இருப்பார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உங்களுக்கு நல்ல நண்பரும் கூட. முதல்வருடைய தொகுதியிலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி தான் ஆம்ஸ்டாங் அவருடைய இந்த படுகொலை ஜீரணிக்க முடியாத ஒரு படுகொலை. ஒரு அரசியல் தலைவர், ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர், விளிம்புநிலை மக்களுடைய நலன்களுக்காக பாடுபட்டவர். அவர் மீது மாற்று கருத்து இருக்கலாம், அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும், ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு படுகொலை தீர்வா? நடிகர் விஜய் அவர்கள் கட்சி பேர் அறிவிச்சிட்டாரு, அடுத்தடுத்து செயல்பாடுகள் ஆரம்பிச்சிட்டாரு. முதல் முறையே கொஞ்சம் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பெரியாரை, அம்பேத்கரை, காமராஜரை எல்லாம் படியுங்கள் என்றெல்லாம் சொன்னார். அதெல்லாம் வரவேற்றோம். சோசியல் டாக்கீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு டாக்ஸ் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு தமிமுன் அன்சாரி அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாடு இந்திய அளவில் பல்வேறு விவாதங்கள் எழுந்துக்கிட்டு வருது. குறிப்பாக வலிமையான எதிர்க்கட்சி, வலிமையற்ற ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துகிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு. RSS, அம்பானி, அதானி, இப்படி பல விடயங்கள் குறித்து பேசியிருக்கிறாரு. குஜராத்தில் நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கு. அவருடைய வீட்டுக்கும் தாக்குதல் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலத்த பாதுகாப்பை அதிகரிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் அவர் ஹத்ராஸில் பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திக்க போயிருக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? 400 இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்று வாய் சவடால் அடித்த பிரதமர் மோடி அவர்களும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும், பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களும் உளவியல் ரீதியான தாக்குதலை தான் தேர்தலிலே இது போன்ற கருத்துக்களை முன்வைத்து நடத்தினார்கள். இப்படி அழுத்தமாக உச்ச துணியில் பேசுவதன் மூலமாக மதில் மேல் புனையாக இருக்கக்கூடிய வாக்காளர்களை எல்லாம் தங்கள் பக்கம் ஈர்த்து விடலாம், வெற்றி பெறுவர்களின் பக்கம் சென்று விடலாம் என்று சிந்திக்கக்கூடிய குறிப்பிட்ட சதவீத மக்களுடைய வாக்குகளையும் வென்று விடலாம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அவ்வாறு பேசினார்கள். ஆனால் நடந்தது வேறு. அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை இழந்து கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பலகீனமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளே இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நோக்கம், மோடியுடைய நோக்கம். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்ற முடக்கத்தையும் ஏற்கனவே வைத்தார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு அவர்களுடைய அவதூறு பிரச்சாரங்கள், பிளவுவாத அரசியல், வகுப்புவாத அரசியல், தமிழர்களுக்கு எதிரான அரசியல், தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல், இவற்றையெல்லாம் கடந்து இந்தியா கூட்டணி வாகி சூடியிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி 99 இடங்களிலே வென்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் வலிமை மிக்க ஒரு சூழலிலே எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி உருவெடுத்து நாடாளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அவர்கள் ஜீரணிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் RSS அமைப்பு பாஜகவுடைய தாயமைப்பு. அவர்களே 190க்கும் 220க்கும் இடையில் தான் பாஜக வெல்லும் என்ற ஒரு கருத்தை சொன்னதாக வலைதளங்களில் நான் பார்த்தேன், படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல. அதனால தான் அவங்களும் தேர்தல் பரபரப்புலேருந்து கொஞ்சம் விலகி நின்னாங்க. நான் எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு, இந்த நேரத்தில் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா நமக்கு அந்த எதிர்ப்பு திரும்பிடுங்கிற ஒரு ராஜதந்திரம்.
ஆனால் வந்து ராகுல் காந்தி அவருடைய பரப்புரை பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தல் நேர்மையாகத்தான் நடந்ததாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னு சொன்னோம்னா மதியம் 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரை வாக்கு எண்ணிக்கை தொடர்பான விவரங்களை வெளியிடுவதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே நிலை தொடர்ந்ததா இல்லையா? காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் ஆணையத்தை தொடர்பு கொண்டு ஏன் தாமதிக்கின்ற கேட்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது. அப்போது உத்தரப்பிரதேசடைய சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு, பல இடங்களில் தேர்தல் முறைகேடுகள் உத்தரப்பிரதேசம் நடைபெற்றுன்னு சொல்றாரு. அப்போது இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த வெற்றியும் கூட குறுக்கு வழியில் பெற்ற குறைந்தபட்ச வெற்றி தான். அதைத்தான் வந்து வலிமை குறைந்த ஆளுங்கட்சி என்று ராகுல் காந்தி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து ராகுல் காந்தியுடைய எழுச்சியை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. இப்போ நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய விதம் உலக அளவில் வந்து ஒரு பெரிய பரபரப்பை கொடுத்துருக்கு. உலக மீடியாக்கள் அதை ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஒரு பக்குவமான உரை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜீரணிக்க முடியாமல் அவரை வந்து பேரே சொல்லாமல் கிண்டல் பண்ணி பிரதமர் பேசுகிறார். இந்த நிலையில் வந்து ராகுல் காந்தியுடைய இந்த எழுச்சி வந்து குஜராத்திலே ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா நேற்று வந்து குஜராத்தில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை உடைச்சிருக்கிறாங்க. இது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது இதுதான். ஒரு அரசியல் கட்சியுடைய அலுவலகம் தாக்கப்படுவது என்பது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுடைய ஒரு அடையாளமாகத்தான் வந்து பொதுவாக எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போது காங்கிரஸ் கட்சியின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாகத்தான் இதை பார்க்குறோம். ராகுல் காந்தி அவர்கள் மீதும் தாக்குதல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை மறுப்பதற்கில்லை. ஏனென்று சொன்னால் வகுப்புவாத சக்திகள், பாசிஸ்டுகள் எதையும் செய்ய துணிவார்கள். வரலாறு நடிகளும் அதை பார்க்கின்றோம். உலக நாடுகளில் பல நிகழ்வுகளையும் நாம் பார்க்கின்றோம். எனவே ராகுல் காந்தி அவர்களுடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இப்போது கூட மக்களோடு இருக்க தான் விரும்புகிறார். நேற்று பார்த்தீங்கன்னா சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் அந்த ஹத்ரா சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கட்டி அணைத்து உரையாடுறார். அவருடைய அப்பா ராஜீவ்காந்தி அப்படி தான் செய்வார். 2 நாட்களுக்கு முன்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளர்களை சென்று சந்திக்கிறார். எதிர்பாராத விதமாக அறிவிப்பே இல்லாமல் சந்தித்தது மட்டுமல்ல, அவர்களோடு இணைந்து அந்த கட்டிட பணிகளையும் ஈடுபடுறார். இடத்துல ஒரு கொத்தனரை போல அந்த இடத்துல பணியாற்றிய காட்சிகளை படங்கள்ல பார்க்கிறோம். பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் அவர் அரசியல் ஸ்டண்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக செய்தவையெல்லாம் வந்து அரசியல் ஸ்டண்ட் இல்லாமல் வேறு என்ன? அரசியல்னு சொன்னால் பல விஷயங்கள் இருக்கும், அதில் ஸ்டண்ட்டும் உண்டு. ராகுல் காந்தி இந்த விஷயத்தில் ஸ்டண்ட் அடிக்கிறாரா, உணர்வுபூர்வமாக செயல்படுகிறார் என்பதை மக்கள் முடிவு செய்வாங்க. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் சட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வழியில் செஞ்சார். மக்கள் பாடம் பூத்தியவுடன் என்ன செய்கிறாரு, இந்த முறை நாடாளுமன்றத்தில் பதவி இருக்கும்போது கட்டி பிடிக்க முத்தம் கொடுக்காத குறையாக அதை கொஞ்சிறாரு, நடிக்கிறார். அப்போ அவர் அதையெல்லாம் செய்யும் பொழுது வந்து எதார்த்தம் ராகுல் காந்தி போய் தொழிலாளர்களை சந்திக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களை கட்டிப்பிடிக்கிறான்னு சொன்னோம்னா அது வந்து ஸ்டெண்டா? என்ன நியாயம்? இது அச்சுறுத்தல் இருக்கும்போது அவர் கொஞ்சம் பாதுகாப்பு அம்சங்களை கவனத்தில் கொண்டது நல்லது தான். அதற்காக ஒரு மக்களோடு இணைவதை தடுப்பதை நம்ம வந்து ஊக்குவிக்கக்கூடாது அல்லவா? இன்னும் மெச்சூரிட்டி அவருக்கு வரலை. மதங்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களெல்லாம் பாஜக தரப்பில் இருந்து யாருக்கு மெச்சூரிட்டி வரலை? பிரதமர் மோடிக்கு தான் மெச்சூரிட்டி வரலை. ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத் ஆலயத்துடைய சாவியை தமிழ்நாட்டுக்கு கடத்திட்டு போனாங்கன்னு சொன்னது வந்து ஒரு பக்குவமான பேச்சா, உண்மையான பேச்சா? மதவாதத்தை தூண்டினார, அதிகமான பிள்ளை பெறுபவர்களிடம் வந்து சொத்துக்களை வந்து இந்துக்களிடம் பறித்து கொடுப்பான்னு சொன்னார். ஒரு பிரதமர் பேச வேண்டிய பேச்சா அது? பிரதமருக்கு தான் துளியும் பக்குவம் இல்லை. அவர் வந்து தன் தவறுகளை மறைப்பதற்கு, தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ராகுல் காந்திக்கு பக்குவம் இல்லைன்னு சொன்னார். ராகுல் காந்தியுடைய நடவடிக்கைகள் பேச்சிலாம் பக்குவமாக தான் இருக்குது, வெளிப்படையாக தான் இருக்குது. உங்களை குறை சொன்னால் உடனே உங்களுக்கு பக்குவம்னு அர்த்தமா? நீங்கள் தேர்தல் முடிவுகள் வந்த உடனே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 6 மாதங்கள் காத்திருங்கள், நிலை மாறுங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க. இன்னமும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீங்க? இப்போதும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போதும் உரசல் ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை கண்டிப்பாக நடத்த வேண்டும். அந்த உச்சவரம்பை 50% என்ற உச்சவரம்பை தளர்த்துவதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வர வேணும்னு சொல்லி நம்ம நிதிஷ்குமார் நெருக்கடி கொடுத்துட்டாரா இல்லையா? பீகாருக்கு சிறப்பு நிதி தேவைன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுட்டார். அதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு வந்து மதச்சார்பின்மை காக்கும் வகையில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்காரு. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கிறாரு. இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்போயே பாஜக தன்னுடைய வழக்கமான இரட்டை வேடத்தை போட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு ஒரு கூட்டணி, இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப அடம் பிடிச்சாலும் நாங்கள் தேவைப்பட்டால் மாநிலங்களவையில் வந்து 11 எம்பிக்கள் வச்சுருக்கிறாங்க. யார்? ஜெகன்மோகன் ரெட்டி. அவரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்பது போன்று ஒரு நாடகம். இப்போது சில நடவடிக்கைகளில் வந்து அவங்களுடைய ஆதரவையும் இவங்க எடுத்திருக்காங்களா இல்லையா நாடாளுமன்றத்தில்?
அப்போது ஒரு மறைமுகமான பணிப்போர் இப்போதே தொடங்கிடுச்சு. இன்னும் அது 6 மாதம் நாங்கள் சொன்னோம், அது 1 வருஷமாக கூட ஆகலாம் ஒருவேளை. ஆனால் நிச்சயமாக நாட்டுடைய கூட்டாட்சி தத்துவம், மாநிலங்களுடைய உரிமைகள், மதச்சார்பின்மை, சாதிவாரி இடஒதுக்கீடு போன்ற விவகாரங்களில் பாஜகவுக்கு நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மிகப்பெரிய சவாலாகவும் நெருக்கடியாகவும் தான் இருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிப்படை கொள்கைகளை தகர்க்கக்கூடிய வகையிலே இவர்களுடைய செயல்பாடு அமைகின்ற போது நிச்சயமாக மோதல் வரும், களங்கள் மாறும். இப்போ பாஜக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினர் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு பேசுனாங்க அப்படின்னா, நாங்கள் அதே நேரத்தில் அகிலேஷ் யாதவ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்தியா அலையன்ஸில் உள்ள பல கட்சி தலைவர்களோடு நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கிறோம், இணக்கமாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பேசி கொண்டிருப்பதும் நட்பை பேணுவதும் அரசியலில் சகஜமானது. அரசியல் ரீதியாக தோழமைக்கு வர வேண்டும் என்று பேசுகிறாளா என்பதுதான் கேள்வி. இந்த பக்கம் வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்திலும் அகிலேஷ் யாதவ் வரமாட்டார். ஏன்னா அவருடைய அடிப்படை அரசியல் கிழமை பாஜக எதிர்ப்பு, உயர் சாதி எதிர்ப்பு தான். தன்னுடைய அரசியலை தீ வைத்து கொளுத்தக்கூடிய எந்த வழியும் அவர் நிச்சயமாக அகிலேஷ் செய்ய மாட்டார். இவங்க வழக்கமான பொய்யை சொல்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துனீங்க. நேற்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உங்களுக்கு நல்ல நண்பரும் கூட. கண்டிப்பாக முதல்வருடைய தொகுதியிலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்தி உண்மையிலே ஒரு அதிர்ச்சியானது. நிறைய ஒடுக்கப்பட்ட சமூக மாணவர்களை வழக்கறிஞர்களாக மாற்றிய ஒரு பெரும் பணியை செய்தார். தலித் சமுதாய மக்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு மிக அதிகமாக பாடுபட்டார். அவர் அரசியல் விழிப்புணர்வில் காட்டிய ஆர்வத்தை விட அந்த மக்களுடைய கல்வி விழிப்புணர்வில் அவர் அதிகமாக ஆர்வம் காட்டினார். அவர் என்ன காரணத்திற்காக படுகொலை செய்யப்பட்டார் என்பது இதுவரை தெரியவில்லை. எது எப்படியாக இருந்தாலும் படுகொலை என்பது கண்டிக்கத்தக்கது, எந்த வகையிலும் இது ஏற்க முடியாதது, ஜீரணிக்க முடியாதது. இப்போ இன்னைக்கு இந்த சம்பவம் முதல்வர் தொகுதியில் நடைபெற்றிருக்கு. ஆனால் இந்த சம்பவத்தை மட்டுமே வச்சு முதல்வர் தொகுதியில் எப்படி நடைபெறலாமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு 2 தனிநபர்களுக்குள்ளே என்ன மோதல் நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா? திடீர்னு நீங்கள் நானும் அடிச்சுக்கிறோம். இதுக்கு இந்த தொகுதியுடைய ஒரு எம்எல்ஏவை குறை சொல்ல முடியாது, எம்பியை சொல்ல முடியாது, எம்பியை குறை சொல்ல முடியாது, இன்ஸ்பெக்டரை குறை சொல்ல முடியாது. இது திடீர்னு நடக்கக்கூடிய சம்பவம். திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஜாதி கலவரங்கள், சமூக மோதல்கள் இப்படி நடைபெற்றால் அங்கே விமர்சனம் வைக்கலாம், குற்றம் சாட்டலாம். இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் அந்த சத்ரா சம்பவத்தில் சாமியாருடைய நிகழ்ச்சியில் 100 பேர் இறந்துருக்காங்க, 130 பேர் நெருங்கிடுச்சு நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு ஆழ்ந்த இரங்கலுக்குரிய ஒரு விஷயம். இந்த ஒன்று நாளையே அந்த மாநில அரசை நீ ராஜினாமா செய் அப்படின்னு சொல்கிறது நியாயம் இல்லை. எதிர்பாராத முறையில் ஒரு கூட்டம் கூடி எதிர்பாராத முறையில் ஒரு சம்பவம் நடக்கின்ற போது அதுக்கான காரணங்களை கண்டறிந்து அடுத்த முறை இது நடைபெறாமல் தடுக்க வேண்டிய அடிப்படை தான் இதை பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ஆம்ஸ்டாங் அவருடைய இந்த படுகொலை ஜீரணிக்க முடியாத ஒரு படுகொலை. ஒரு அரசியல் தலைவர், ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர், விளிம்புநிலை மக்களுடைய நலன்களுக்காக பாடுபட்டவர். அவர் மீது மாற்று கருத்து இருக்கலாம், அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும், ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு படுகொலை தீர்வா? அதெல்லாம் மேற்க முடியும். ஆனால் இந்த ஒன்றுக்காகவே அது வேறு விதமாக அரசியல் ஆதாயத்தை பெற நோக்கும் வகையில் ஒரு அரசுக்கு எதிராக திருப்பி விடக்கூடாது. இல்லை சார், தொடர்ச்சியாக நிறைய அரசியல் கொலைகள் பார்க்க முடியுது. திருநெல்வேலி காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, இன்னும் அதுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அதே போல் தீபக் ராஜா திருநெல்வேலியில் பட்டப்பகலில் முக்கியமான சாலையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக அரசியல் கொலைகள், மற்ற கொலைகள். அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை தலைநகரம் கொலை நகரமாக மாறிடுச்சான்னு பாஜக கேட்குறாங்க. அதாவது பாஜக கேட்பது அது வேறு, அரசியல் ரீதியாக எது செய்தாலும் குறை சொல்வது அவர்களுடைய வாடிக்கையாகிவிட்டது. நாம் தமிழக அரசுக்கு, காவல்துறைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, இது போன்ற விஷயங்கள் மேலும் பெருகாமல் தடுக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. இது போன்ற சின்ன சின்ன குறைகளை வேண்டுமென்றே பெரிதுபடுத்தி பூதகரமாக்குவதற்காக ஆட்கள் இருக்கின்ற பொழுது கொலை போன்ற விஷயங்களை இன்னும் அவர்கள் பூதகரமாக மாற்றுவார்கள். எனவே இது போன்ற விவகாரங்களிலே காவல்துறை, புலனாய்வுத்துறை இவையெல்லாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எங்கெல்லாம் இது போன்ற சிக்கல் இருப்பதாக சந்தேகம் வருகிறதோ உளவு தகவல்கள், அங்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். அரசுக்கு இதை நாம் கோரிக்கையாக வைக்கிறோம். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் கட்சி பேர் அறிவிச்சிட்டாரு, அடுத்தடுத்து செயல்பாடுகள் ஆரம்பிச்சிட்டாரு. முதல் முறையே கொஞ்சம் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. மாநில பட்டியல், நீட் விலக்கு, இப்படி பல்வேறு முக்கியமான வார்த்தைகள், மாநில உரிமைக்கான தன்னாட்சி, இது மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்கிறாரு. அது திமுகவோட கூட்டணியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது மாநில சுயாட்சி, சமூக நீதி, சமூக நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் யார் பேசினாலும் அதை எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி வரவேற்கிறது. அவர்களோடு நாம் அரசியலில் இணக்கமாக இருக்கிறோமா அல்லது எதிராக இருக்கிறோமா அல்லது மாற்று அணியில் இருக்கிறோமா என்பது முக்கியமல்ல.
கொள்கை ரீதியாக நம்முடைய கருத்துகளுக்கு யாரெல்லாம் இணங்கி வருகிறார்களோ அவர்களெல்லாம் நாம் பாராட்ட செய்கின்றோம். அந்த வகையில் விஜய் அவர்கள் அந்த நீட் விலக்கு குறித்து பேசியிருப்பது, மாநில உரிமைகள் குறித்து பேசியிருப்பதை நாம் வரவேற்கின்றோம். அவர் தமிழ்நாட்டுடைய அரசியல் தட்பவெப்பத்தை புரிந்து காய் நகர்த்துவதாக நான் கருதுகின்றேன். எது எப்படியாக இருந்தாலும் இந்த கொள்கையில் உடன்பாடோடு அவர் வந்திருப்பதை நான் வரவேற்கின்றேன். பொதுவாக நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா என்ற ஒரு விவகாரத்தில் என்னை போன்ற பலருக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. தலைவர்களை திரையரங்குகளிலே தேடாதீர்கள், தலைவர்களை களத்திலே தேடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனால் அதையும் மீறி தமிழ்நாட்டிலே அரசியலும் சினிமாவும் இணைந்த ஒரு கலாச்சார போக்கு உருவாகி கொண்டிருப்பதை, வளர்ந்து கொண்டிருப்பதை, கடந்த காலத்தில் வெற்றி பெற்றிருப்பதை நாம் நிராகரிக்க முடியவில்லை. இப்பொழுது ஒரு சகோதரர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி வந்திருக்கிறாரு. அவர் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது பெரியாரை, அம்பேத்கரை, காமராஜரை எல்லாம் படியுங்கள் என்றெல்லாம் சொன்னார். அதெல்லாம் நம்ம வரவேற்றோம். ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அவர் நடத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதித்து தன்னுடைய கொள்கையை வடிவமைக்கிறதாக இருந்தால் நாம் வரவேற்போம். அவருடைய அரசியல் போக்கு எப்படி இருக்கிறது என்பதை அடுத்தடுத்த கட்டங்களை நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த விஷயத்தில் நாம் பொறுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதே நேரத்தில் இது போன்ற கருத்தில் இணக்கத்தோடு விஜய் தன்னுடைய அரசியலை வளர்த்தெடுப்பதை நாம் வரவேற்கிறோம். இல்லை, இப்போ இவர் இது மாதிரியான கருத்துக்கள் பேசும்போது திமுக இன்டாக்டாக உள்ளதை அஃபெக்ட் பண்ணும், திமுக பேசக்கூடிய கருத்துக்களை கிட்டத்தட்ட பேசுகிறார் அப்படிங்கிற பொழுது அங்கே இருந்து பலரும் விஜயினுடைய அணிக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சீமான் வெளிப்படையாக நான் தம்பி விஜய் அழைத்தால் அதை பற்றி யோசிப்போங்கிற மாதிரி அவர் கருத்தை சொல்லியிருக்கிறாரு. தம்பி விஜய் அழைத்தால் அண்ணன் அங்கே போனால் அது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள், அதை பற்றியெல்லாம் நாம் விமர்சிக்க விரும்பலை. ஆனால் திமுக என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளிலேயே கொள்கை அடிப்படையில் கட்டியமைக்கப்பட்ட ஒரு இயக்கம். தொடர்ந்து கொள்கை அரசியலை முன்னெடுக்கின்ற காரணத்தினால்தான் வெற்றி தோல்விகளை கடந்து அவர்கள் வீரியமாக பயணிக்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் மக்கள் செல்வாக்கோடு இருந்த காலகட்டத்தில் 13 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத போதும் திமுகவுடைய கட்டமைப்பு அப்படியே இருந்தது. இடையில் சில தேர்தல்களில் டெபாசிட்டுகளெல்லாம் இழந்தார்கள், எதிர்க்கட்சி அந்தஸ்தையெல்லாம் இழந்தார்கள். மீண்டும் விடுந்து வந்திருக்கிறார்கள் சொன்னால் திமுகவில் இருக்கக்கூடிய கொள்கை கட்டமைப்பு. எனவே விஜய் அவர்கள் திமுக பேசக்கூடிய அதே கொள்கையை பேசுகின்ற காரணத்தினாலேயே அவர் வெற்றி பெற்று விடுவார், திமுக பலகீனப்பட்டு விடும் என்ற பார்வையே தவறானது. திமுக என்பது வலிமையான கட்டமைப்போடு இழந்து நிற்கிறது. இன்றைய அரசியலை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதற்கு எதிர்த்துருவமாக இதர கட்சிகளின் அடிப்படையில் தான் களம் கொண்டிருக்கிறது. எனவே திமுகவுடைய அரசியல் பாதிப்படையும் என்று நம்புவதற்கு இடமில்லை. உங்கள் கட்சி பூரண மதுவிலக்கை வலியுறுத்துறீங்க, திருமாவளவன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் பூரண மதுவிலக்கை வலியுறுத்துறீங்க. திமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அந்த கருத்தில் எங்களுக்கு 100% உடன்பாடு இல்லை. இந்த விஷயத்தில் அந்த அணியில் இருக்கக்கூடிய நாங்களும் அண்ணன் திருமாவளவன் போன்றோரும் ஒரே கருத்தில் தான் இருக்கின்றோம். பூர்ண மதுவிலக்கு அவசியம். அதை உடனடியாக செய்ய முடியாது, படிப்படியாக செய்யுங்கிறோம். படிப்படியாக செய்வதற்கான வாய்ப்புகளை, சாத்தியக்கூறுகளை ஆராயுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், அதாவது பூர்ண மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்னு அவங்க சொல்கிற கருத்தை ஆதரிக்கக்கூடியவங்க, இப்படி திடீரென்று மதுவை தடை செய்தால், பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினால் குடிநோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துவிடும் சொல்கிறாங்க. கொரோனா தொற்று பரவிய நேரத்தில் அனைத்து டாஸ்மாக் மதுக்கடைகளும் மூடப்பட்டுச்சா இல்லையா? அந்த நேரத்தில் குடிநோயாளிகள் யாரும் குடிக்காமல் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, வெளியே வந்தாலே ஆபத்து என்ற காரணத்தினால் உயிருக்கு பயந்து கொண்டு குடியே மறந்திருந்தார்களா இல்லையா சில மாதங்கள்? ஆக ஒரு நெருக்கடியான ஒரு நிலை ஏற்படுகின்ற போது குடிநோயாளிகளை தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருக்கிறார் என்பதை கொரோனா காலத்திலே பார்த்தோம். இதையே முன்மாதிரியாக கொண்டு படிப்படியாக நீங்கள் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு கோரிக்கையை நான் சேர்த்தே சொல்கிறேன் கருத்தையும். என்னென்னா, பூரண மதுவிலக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமல்படுத்துவாரேயானால் அடுத்த 5 ஆண்டுகள் அல்ல, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு திமுக தான் ஆட்சியில் இருக்கும். அவர் தான் ஆயுள்கால முதல்வராக இருப்பார். ஏனென்று சொன்னால், பூரண மதுவிலக்கை அமல்படுத்துங்கள் என்பது ஒட்டுமொத்த தாய்மார்களுடைய கோரிக்கை, படித்தவர்களின் கோரிக்கை, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களின் கோரிக்கை. இவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இந்த ஒன்றுக்காக தொடர்ந்து அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகும். எனவே அரசியல் ரீதியாகவும் நலம் வைக்கக்கூடியது, நாட்டு நலன் ரீதியாகவும் நலம் வைக்கக்கூடிய என்ற அடிப்படையில் பூரண மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் என்று உறுதியாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஆனால் பெரும்பாலான மதுபான ஆலைகள் நடத்துறது உரிமையாளர்களாக இருக்கிறது திமுகவினர் தானே சார் இருக்கிறாங்க? அது எனக்கு தெரியலைங்க, யார் நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. அவங்க திமுகவினரா, அதிமுகவினரா, காங்கிரஸா, பாஜகவினரா என்பது முக்கியமல்ல. மது நாட்டுக்கு கேடு, மக்களுக்கு எதிரானது.
இந்த மதுபான ஆலைகள், மதுக்கடைகளை மூடினாலும் மதுபான ஆலைகளையும் மூடிடுவாங்க. மொத்தமாக மதுக்கடைகளும் மதுபான ஆலைகளும் மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை நடத்துகிறவங்க யாராக இருக்கிறாங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை. யாராக இருந்தாலும் அவர் தவறுகளுக்கு துணை போகிறான்றதான் அர்த்தம். இப்போ மதுவிலக்கு மாநில பட்டியலில் தான் இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் தேசிய அளவில் மதுவிலக்கு வேணும் அப்படிங்கிறது கோரிக்கையாக முன்வைக்கிறாரு. பீகாரில் இருக்குது, மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது. தமிழக அரசு நினச்சா ஒரே இதில் முடிச்சிடலாமே சார்? அந்த கருத்தை தான் நாங்களும் வலியுறுத்துகிறோம். நாங்கள் முரண்படலையே. நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்பது என்று கொள்கை விஷயத்தில் நம்ம சமரசம் செய்ய முடியாது. நம்ம உறுதியாக தான் இருப்போம். தமிழக அரசு பூரண மது விலக்கை அமல்படுத்த வேண்டும். மற்ற மாநிலங்களே ஏற்கனவே அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை உறுதியாக நடைமுறைப்படுத்துங்க. நான் தான் சொல்கிறேன், அடுத்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகளும் இவர்கள் தான் ஆட்சியில் இருப்பார்கள் செய்தார். நல்ல விஷயம் தானுங்க. அதிமுக அணியிலிருந்து பாஜக வெளியே சென்ற பிறகு எஸ்டிபிஐ கட்சி உள்ளே போனாங்க. மனிதநேய ஜனநாயக கட்சியும் உள்ளே செல்லும், சில சீட்டுகள் அவங்களுக்கு ஒதுக்கப்படுங்கிற மாதிரி நிறைய செய்திகள், நம்பகத்தகுந்த செய்திகள்லாம் வந்தது. திடீர்னு திமுக பக்கம் போயிட்டீங்க, எப்படி? அதாவது அங்கிருந்து நமக்கு அழைப்பு வந்தது என்பதெல்லாம் உண்மைதான். அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள், நாமும் அது போன்ற பிரச்சனைகள் இருந்தது என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஒரு அரசியல் கட்சியை நடத்தும் போது முக்கியமான அரசியல் கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதும் மறைமுக பேச்சுவார்த்தைக்கு தூது விடுவதும் இயல்பானது. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் உண்மை தான். ஆனால் மார்ச் 10ஆம் தேதி வரை நாங்கள் ஒரு வகையான ஊசலாட்டத்தில் தான் இருந்தது தான் உண்மை. ஆனால் எங்கள் கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு தொடர்ந்து இது குறித்து அடிக்கடி கூடி விவாதித்தது. தோழர் தியாகு போன்ற அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள், சமூக நல்லெண்ணத்தை அடிப்படையாக கொண்ட சமூக ஆர்வலர்லாம் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தாங்க. தனிப்பட்ட முறையில் எங்களெல்லாம் சந்தித்தாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அரசியல் ரீதியாக வலிமையாக உருவாகி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை ஆதரியுங்கள். தொகுதி கிடைக்குமா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்து ஒரு தொகுதியை பெற்று ஒரு அரசியல் அங்கீகாரம் பெறுவதை விட மக்கள் அங்கீகாரம் பெறுவது மிக முக்கியமானது என்ற கருத்தை வலியுறுத்தியதன் பேரில் தான் நாங்கள் திரும்ப திரும்ப எங்களுடைய தலைமை நிர்வாக குழுவை கூட்டி விவாதித்து இந்த தேர்தலில் நாம் தொகுதியை பற்றி பேச வேண்டாம், நாட்டுடைய நலன் கருதி ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமூக நீதி, அரசியல் சாசன சட்ட மரபுகள் இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு ஒரு தியாகபூர்வமான ஒரு முடிவெடுப்போம். ஒரு தேர்தலை இழப்பதனால் நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டை பாதுகாக்கணும், சமூகத்தை பாதுகாக்கணுங்கிற அடிப்படையிலாம் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் நாங்கள் ஆதரித்தோம். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியை ஆதரித்து கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலங்கள் நாங்கள் பரப்புரை செஞ்சோம். சரி, இப்போ அதிமுக தான் பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க, வெளியே தானே நிற்கிறாங்க அவங்க. அதிமுகவிடம் ஒரு தெளிவு இல்லை. எடப்பாடியார் அவர்களிடம் இருக்கக்கூடிய தெளிவு அங்கே இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த இதர தலைவர்களிடம் இருக்கிறதா என்பது குழப்பமாக இருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் ஆளுக்கு ஒரு கருத்தை வெளியிட்டதை நாம் பார்த்தோம். அதே போன்று அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள், அண்ணன் முனுசாமி போன்றவர்கள், அண்ணன் மதுரை செல்லூர் ராஜு போன்றவர்கள், ஓஎஸ் மணியன் போன்ற காமராஜர் போன்ற அண்ணன்கள் எல்லாம் பாஜகவுக்கு எதிராக கருத்து கூறுகிறார்கள். ஆனால் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சிலருடைய கருத்தில் முரண்பட்டு நிற்கிறது. இதை நம்ம பார்க்குறோம். அதைவிட மிக முக்கியமாக பிரதமர் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற போது அங்கே பகிரங்கமாக நரேந்திர மோடியை அறிவித்தார்கள். இந்தியா கூட்டணியில் அப்படி அறிவிக்காவிட்டாலும் ராகுல் காந்தி தான் முகமாக இருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் அதிமுக யாரை கை காட்டும் பிரதமர் வேட்பாளர் ஒரு கேள்வி எழுகிறது. இன்னொன்று, பாஜக எதிர்ப்பில் திமுக காட்டக்கூடிய கொள்கை ரீதியான எதிர்ப்பு அதிமுக காட்டவில்லை. அப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னோம். பாஜக என்ற கடல் கொள்ளையர்களை தடுப்பதற்கு கட்டுமரத்தில் ஏறி சென்று போராடுவதா, போர்க்கப்பலில் ஏறி சென்று போராடுவதா என்று நாங்கள் ஆய்வு செய்த போது இந்தியா கூட்டணி என்ற போர்க்கப்பலில் ஏறி இருக்கிறோம் என்று சொன்னோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே, குறிப்பாக கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுகள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் கேரளாவில் நாங்கள் தனித்து போட்டியிடுறோம். அதே போல் மேற்கு வங்காளத்தில் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் தனித்து தான் கண்டெஸ்ட் பண்ணுறோம். அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடச்சிருக்குங்க. அதாவது ஒரு மம்தா பானர்ஜியுடைய அரசியலும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசியலும் நீண்ட பாரம்பரியம் கொண்டது, பரவலான கள வலிமையை கொண்டது. நாங்கள் அந்த அளவுக்கு இன்னும் வளரவில்லை. எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும். இப்போதான் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 9 வருட குழந்தை. கள சூழல்களை கவனத்திலே கொண்டு பக்குவமாக படிப்படியாக காய் நகர்த்த வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். இன்னொன்று, இன்றைய அரசியல் கார்ப்பரேட் மயமாக இருக்கிறது. அரசியல் கொள்கைகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பணபலம் மிக முக்கியமாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு நாம் கள நிலவரத்தை யோசிக்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முடிவெடுத்தோம். பாராளுமன்றத்தில் இன்றைக்கு புதிதாக ஏற்கனவே இருந்த குற்றவியல் சட்டங்கள், இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சி சட்டம்,
இந்த சட்டங்களுடைய பெயர்கள் சமஸ்கிருதத்தில் மாற்றப்பட்டிருக்கு. காவல்துறை அதிகாரிகள் கூட சிலர் வந்து பேசும்போது பெயர் தான் மாற்றியிருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி உள்ள சரத்துகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வழக்கறிஞர் சங்கத்தினர் வந்து தினம் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், போராட்டம் இப்படி நடத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க? முதலில் இந்த சட்டங்களை சமஸ்கிருத இந்தி வார்த்தையில் மாற்றியதே மிகப்பெரிய குற்றம். கூட்டாட்சி தத்துவத்துக்கு, மாநில உரிமைகளுக்கு, பிற மொழிகளை மதிக்கக்கூடிய மரபுகளுக்கு எதிரானது. இந்த பேர்களை நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியல. பேர்களையே படித்து மனதில் வைத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் அதெல்லாம் இருக்குது. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். கிழக்கு மாநிலங்களில், தெற்கு மாநிலங்களில் இது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் பரவலான எதிர்ப்பு இருப்பதாக சொல்கிறீங்க. நாடு முழுக்கவே எதிர்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டில் கூடுதலாக இருக்குது. ஆனால் இந்தியாவுடைய அரசியல் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டிலிருந்தால் பல முக்கியமான முடிவுகளை மக்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவை நாடு முழுக்க மதித்து பின்னால் ஏற்றிருக்கிறார்கள். அது இடஒதுக்கீடு கொள்கைகளாக இருக்கட்டும், நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து பட்டியலிடலாம். இன்னும் சொல்ல போனால் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நேதாஜியை காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் போட்டதே தமிழ்நாட்டுடைய கமிட்டி தான். அதே போன்று காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு இங்களுடைய விவசாயிகள் வயலில் இடுப்பளவு துண்டோடு மட்டுமே உழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்த பிறகுதான் எனக்கு இனி மேலாடைகள் ஒன்றும் கீழாடை ஒன்றும் போதும் என்ற முடிவுக்கு வந்தார். ஆக காந்திஜியுடைய மனதை மாற்றியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த குற்றவியல் சட்டங்களுடைய அபாயங்களை விடுத்திருந்து தமிழ்நாட்டில் அதிகமான எதிர்ப்பு குரல்கள் கேட்கிறது. இதில் வந்து நீங்கள் பார்க்கணும், இந்த 3 குற்றவியல் சட்டங்களில் நாடாளுமன்றத்தில் விவாதம் செய்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை விவாதித்து இந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் ஏன் இவர்கள் ஆர்வம் காட்டவில்லை? நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த சட்டத்தை விவாதிங்கள் என்று சொல்கிறார்கள். ஆய்வுக்குழு ஒப்புதல் பெற்று சில மணி நேரங்களில் அவசரம் அமல்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த அவசரம்? ஏன் இந்த ஜனநாயக அத்துமீறலை நீங்கள் செய்கிறீங்க? நாடாளுமன்றத்தில் விவாதித்து குறை நிறைகளை சரி செய்து இந்த சட்டத்தை அமல்படுத்துங்கன்னா எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, அதை கேட்கவே இல்லை. அடுத்ததாக இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் வருது. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலாயிடுச்சு. இந்த குற்றவியல் சட்டங்களை எவ்வாறு அமல்படுத்தப் போகிறீர்கள்? ஜூன் 1க்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை இந்த சட்டத்தின் அடிப்படையில் நடத்துவீர்களா? எப்படி? இந்த கேள்விகளெல்லாம் விடை தேவை. அடுத்ததாக முதலெல்லாம் ஒரு ஆளை கஸ்டடி எடுத்தாங்கன்னா காவல் நிலையத்தில் 15 நாட்கள் வரை அவங்க விசாரிக்கலாம். அதில் மனித உரிமை மீறல்கள் நிறைய நடப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சட்ட வடிவமைப்பில் 60 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு ஜாமீன் கொடுக்காமல் காவல் நிலையத்தில் அவரை விசாரிக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், எது வேண்டாலும் செய்யலாம். ஏகபோக உரிமையை காவல் நிலையத்துக்கு வழங்குகிறது. ஏற்கனவே கஸ்டடியில் எடுத்து அதிகரிச்சுக்கிறது இந்தியா முழுக்க. இது என்ன நியாயம்? அடுத்ததாக ஊஃபா சட்டங்கள் இருக்கக்கூடிய பல அம்சங்களை இந்த சட்டத்துக்கு கொண்டு வராங்க. தேச துரோகம் என்ற ஒரு வார்த்தையெல்லாம் இந்த சட்டத்தில் இணைக்கப்பட்டு பேச்சுரிமை, எழுத்துரிமை கூட ஆபத்தான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டுறாங்க, தூக்கிட்டாங்களா சார்? அதாவது இறையாண்மை என்ற ஒரு விவகாரத்தில் ஒரு தேச துரோகம் என்ற சொல்லாடலில் எதுவெல்லாம் வருகிறது என்பதை வரைமுறைப்படுத்த வேண்டும். சாதாரணமாக ஒருத்தவங்க இனிமேல் வந்து மாநில உரிமைகளை பேசினா கூட அவங்களை இறையாண்மைக்கு எதிராக தேச துரோக குற்றச்சாட்டை கைது செய்யலாம் என்ற ஒரு நிலையெல்லாம் இதில் உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னோம்னா, ஒரே குற்றத்துக்கு 2 வகையான விசாரணைகள் இருக்கும். அதாவது தேசிய புலனாய்வு முகமே வந்து விசாரிக்கும், உள்ளூர் காவல் நிலையத்திலே அதிகாரி விசாரிப்பாங்க. 2 வகையான விளக்குகளை ஒரே குற்றத்துக்கு ஒரு குற்றவாளி எதிர்கொள்ள வேண்டும் என்பது ஒரு மனித உரிமை மீறல். இது போன்ற விஷயங்களை தான் நான் உள்ளடக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னா, குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த சட்டங்களின் மீது ஒரு தெளிவான விவாதம் தேவை. இதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கக்கூடாது. இது நாடாளுமன்றத்தில் முழுமையாக விவாதிக்கப்பட வேண்டும். குறைநெறிகளை சரி செய்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியினராக இருந்தாலும் எதிர்கட்சியினராக இருந்தாலும் அவர்கள் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாடாளுமன்றத்தில் மக்களுடைய குரலை எதிரொலிப்பவர்கள், அவர்கள் விவாதித்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தட்டும் என்றுதான் நாம் வலியுறுத்துகின்றோம். நிச்சயமாக சார், பல்வேறு கருத்துக்கள் குறித்து விரிவாகவும் பொறுமையாகவும் விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள்.